பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாடின் சிந்தனைக்காக உபாகமம் 32 அதிகாரம் 10வது வசனம். ஊனை ஒழிக்கும் வனாந்தரத்தில் அவனை கண்டு அவனை சூழ நின்று காப்பாற்றி கண்மணியைப் போல காத்தளினார். ஆண்டவராகிய கடவுள் வல்லமை உள்ளவர் என்பதை அவருடைய பாதுகாப்பின் வரிகளினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை அழைக்கும்போது அவர் சூழ நின்று பாதுகாக்கிறவர். அவரிடம் அநேக ஆற்றல், பவர் உண்டு. போர் வீரர்கள் பிரபஞ்சத்தையும் மனித ஆன்மாக்களையும் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து போராடி மீட்பதே இவர்கள் பணி. உலகில் ஒழுங்கை இவர்கள் உறுதி செய்கிறார்கள். ஓவியங்களில் படைக்கலன்களில் ஏந்திய வீரர்களாக ஆற்றல்களை இவர்கள் சித்தரிக்கிறார். பவுலடிகளார் இதனுடைய வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் என இவர்களை எபேசியர் 3 அதிகாரம் 10வது வசனத்தில் குறிக்கின்றார். அன்பான இறை மக்களே, சூழ நிற்கிறார். ஏனென்று சொன்னால் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். தூதர்கள் மூலமாக, ஆலோசனை மூலமாக, சத்திய வசனங்களை கொண்டு வெளிச்சமாக நம்மை பாதுகாக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய வல்லமை வெர்ச்சஸ் இயற்கை உலகின் ஒழுங்குக்கு இவர்களே பொறுப்பாக மேலும் உலகில் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தி புதுமையான அதிசயங்களை நிகழ காரணமாக இருக்கின்றார். எபேசியர் 1:21 அதிகாரத்தில் இவர்களை வல்லமையுடையோர் என அழைக்கிறது. கடவுளின் ஆற்றல் வெளிப்படுத்தும் கருவிகளாக இருப்பதால் இவர்கள் ஒளிரும் தூதர்கள், அதாவது மின்னும் தூதர்கள். பொதுவாக பிள்ளையை குழந்தையை ஊட்டும் பொழுது வெளியிலே அழைத்து வந்து விண்மீன்களை காட்டி, அதோ உன் தகப்பன், அதோ உன் தாய், அதோ பிள்ளை என்று சொல்லி காட்டி உணவு ஊட்டுவது வழக்கம். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ மின்னுகிற தூதர்கள் கொண்டு நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். இது ஒரு அடையாளம், கடவுளுடைய அடையாளம். அதை வர்ணிக்க அறிவியல் விதிகளின்படி சீராக இயங்க உலகின் கடவுள் குறுக்கிட்டால் என்ன புதுமைகள் நிகழும் என்பதற்கு இந்த மின்னுகின்ற தூதர்கள் தான் சாட்சி. ஆகவே அன்பான இறை மக்களே, கடவுள் தம்முடைய வல்லமையை கொண்டு உங்களையும் என்னையும் எப்பேற்பட்ட சூழல்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், ஆபத்துகள், வியாதிகள், வன்கண் பார்வைகள், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவராக கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பூரண பாதுகாப்புக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, விசேஷமான இந்த நாளுக்காக நன்றி. சூழ நின்று நீர் எங்களை விடுவிக்கிற கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு அநேகர் பாவ நோயினாலும் அக்கிரம நோயினாலும் ஆண்டவரே வாலிபத்தின் பெருக்கினாலும் அவர்கள் தங்களுடைய மூர்க்கத்தனத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ என்னால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்து அந்த மக்களை விடுதலையாக்குவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். ஓங்கிய உயர்த்தினாலே இஸ்ரவேல் மக்களை செங்கடலை 2 பிளந்து வழிகாட்டியவர். எகிப்தினுடைய தலைச்சங்கங்களெல்லாம் தலைமகன்களெல்லாம் அழித்து போட்ட ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் அப்படிப்பட்ட வல்லமையின் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை சூழ்நிலையிலின்று விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். மறந்து போகாதபடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நேசமுள்ள இயேசு சுவாமி, உம்முடைய ஆசீர்வாதமான இந்த 13ஆம் நாளில் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி நிற்க இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த நாளின் ஆசீர்வாதங்களோடு நாங்கள் பயணிக்க உதவி செய்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.